大家好，欢迎来到火星科技。 வெயிட் இது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத வீடியோண்டு ஸ்கிப் பண்ணி போகாதீங்க. இது வெல்கம் டு மாஸ்டெக்னு சொல்லி சைனீஸால் உங்களை நான் வெல்கம் பண்ணுதுங்க. இது மாதிரி தாங்க எங்களோட குழந்தைகளுக்கு நாங்கள் ஐடியையும் டெக்னாலஜியையும் ப்ராக்டிக்கல் இல்லாமல் தியரிட்டிக்கலாக நாங்கள் விளக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு நான் இப்படி உங்களுக்கு சைனீஸ் லாங்குவேஜில் வெல்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியலையோ அதே மாதிரியான நிறைய பிரச்சனைகளை தான் இந்த டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்டாக ஆர்வத்தோட விருப்பமாக கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த டெக்னாலஜின்னு இந்த பாடத்தை பிள்ளைகள் விருப்பமே இல்லாமல் தெளிவில்லாமல் புரியாமல் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் முயலாமை கதை. அது மாதிரி அதில் வர முயல் மாதிரி எங்களோட குழந்தைகள் மிக வேகமாக ஓடக்கூடிய திறமைசாலிகள். ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகுறாங்க. ஒரு இடத்த தாண்டி ஒரு கட்டத்தை தாண்டி போய்கொள்ள அமைக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நீங்கள் கிரேட் 2ல் பேத்து கிரேட் 3ல் பேத்து பிள்ளைகள்கிட்ட பேத்து நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு சொன்னால் நான் ஒரு பைலட் ஆகணும், நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும், நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் எல்லா பிள்ளைகளும் சொல்லுவாங்க. அதே ஒரு கிரேட் 10 கிரேட் 11 இந்த மாதிரி இல்லாட்டி A-level படிக்கிற குழந்தைகள்கிட்ட பற்றி கேட்டால் இல்லை ஒரு O-level படிக்கிற பிள்ளைகள்கிட்ட மெயினாக பற்றி கேட்டால் அவங்களோட அதில் கிட்டத்தட்ட 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டில் சொன்ன அத்தனை பேருமே அதே விஷயத்தை திருப்பி சொல்லுவாங்கன்னு கேட்டால் நாங்கள் அதை சந்திக்கிறது இல்லை. ஏன் இந்த மாற்றம் இந்த ஒரு 8-10 வருஷத்துக்கு அந்த குழந்தைகளோட விஷயத்தில் ஏன் இந்த ஒரு மாற்றம்? அதாவது நாங்கள் எப்போவுமே ரோட் லேர்னிங் இந்த முயலாமை கதையில் மாதிரி ஒரு ரோட் லேர்னிங்கை தான் நாங்கள் குழந்தைகளுக்கு படித்து கொடுத்துட்டிருக்கிறோமே தவிர க்ரியேட்டிவிட்டியை நாங்கள் கொண்டு கட்டிக்கிறோம். அதாவது ரோடு ஈக்க வரைக்கும் அந்த குழந்தைகள் பயணித்து கொண்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல ரோட் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அதிலேருந்து ஒரு புதிய ரோட்டை உருவாக்கி அதிலேருந்து ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கி ஒரு போட்டையோ ஒரு ஃப்ளைட்டையோ ஏதாவது ஒரு விஷயத்தை உருவாக்கி தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கை பயணத்தை கெரியரை கொண்டுட்டு போகிறதுக்கு முடியாமைக்குது. எப்போவுமே நாங்கள் ஒரு ரோட் போட்டு வச்சுக்கிறோம், இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் செய்யணும், இது இப்படி போகணுன்ற ஒரு ரோட்டை போட்டு வச்சுக்கிறோம். அந்த ரோட்டில் அவங்க முயல் மாதிரி வேகமாக ஓடிக்கொண்டே இருப்பாங்க. ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் அவங்க அதை தாண்டி எப்படி போகிறன்ற க்ரியேட்டிவிட்டி தெரியாமல் ஸ்ட்ரக் ஆகி ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு பிளாக் போர்டை தாண்டி அறிவியலை டெக்னாலஜியை காட்டுனதே கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? எங்களோட குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் புரிகிற மாதிரியும் இந்த சப்ஜெக்டுகளை விளக்கப்படுத்த முடியாதா? அதை புரிய வைக்க முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன வயசு பிள்ளைகிட்ட நீங்கள் ஒரு ஃபோனை கொடுத்தாலும் அந்த பிள்ளைக்கு அந்த ஃபோனை யூஸ் பண்ண தெரியும். ஒரு கேம்ஸை போட்டு கொடுத்தா மணித்தியால கணக்கில் அந்த கேம்ஸை இன்ட்ரெஸ்டோடு விளையாடுறதுக்கு தெரியும். ஒரு கார்ட்டூனை போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் மணித்தியால கணக்கில் அதில் இன்ட்ரெஸ்டோடு இன்வால்வ் ஆகிக்கிறதுக்கு அது காரணமாக அமையும். ஏன் இதே விஷயத்தை எங்களுக்கு படிப்பில் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கிளாஸ் ரூமில் பிள்ளைகளை என்கேஜ் பண்ண முடியாமல் இருக்குது? இந்த கார்ட்டூனும் இந்த கேம்ஸும் இந்த ஃபோனும் இந்த டெக்னாலஜியும் செய்கிற பெரிய ஒரு தாக்கத்தை இம்பேக்டை ஏன் எங்களோட கல்வியால் எங்களோட குழந்தைகளுக்கு கொடுத்து கொள்ள முடியாமல் இருக்குது? ஸோ இந்த கேள்விகளோட விடையாக உருவானது தான் மாஸ்டெக், த மாடர்ன் அகாடமி ஆஃப் ரிசர்ச்சிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த அகாடமி உருவாக்கின டே 1ல் இருந்து எங்களோட மெயின் ஒப்ஜெக்டிவாக இருந்தது ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங். பிள்ளைகளுக்கு எளிதாகவும் செயல்முறை மூலமாகவும் இலகுவாக புரியக்கூடிய முறையிலையும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடிய முறையிலையும் ஒரு அறிவியலில் ஒரு டெக்னாலஜியில் இம்பேக்டை உருவாக்குறது தான் எங்களோட ஒப்ஜெக்டிவாக இருந்தது. அறிவியலோட அழகே அதை செய்கிறதுலையும் செஞ்சு காட்டுறதுலேயும் தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி, உங்களோட மெயின் கன்செப்ட் என்ன என்று கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. எங்களோட மெயின் கன்செப்ட் MST, மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த 3 கன்செப்டையும் ஆக்டிவிட்டி பேஸ்டில் குழந்தைகளுக்கு விளக்கப்படுத்துறது தான் எங்களோட அடிப்படை நோக்கம். எப்போவுமே இதோட கன்செப்டில் தவறாமல் மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஆக்டிவிட்டி பேஸில் விளக்கப்படுத்துகிற கன்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஐடி சம்மந்தப்பட்ட பாடத்துக்கு எதுக்குப்பா சயின்ஸ் மேட்ஸ் எல்லாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணலாம். இது எல்லாமே அறிவியல்.
சயின்ஸுன்ற அடிப்படையிலிருந்து வந்த விஷயங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் சயின்ஸாக இருக்கலாம், பயாலஜிக்கல் சயின்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே அடிப்படை சயின்ஸ். ஸோ ஒன்றோட ஒன்று எப்படியுமே தொடர்பாக தான் இருக்கும். உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறோன்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த சப்ஜெக்டை ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் கிரேட் 6 இருந்து பிள்ளைகளுக்கு மெதுவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. கிரேட் 6, 7 ஸ்க்ராட்ச்ன்ற ஒரு சப்ஜெக்டும், 8, 9 ஃப்ளோ சார்ட்ன்ற ஒரு சப்ஜெக்டும், அதுக்கு பிறகு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 10, 11 வர சப்ஜெக்டுகளும், பெஸ்கால் இந்த மாதிரியான அடிப்படை ப்ரோக்ராம் லாங்குவேஜ்கள் வர சப்ஜெக்டுகளும், A-level ICTயில் பைத்தன் இந்த மாதிரியான பெரிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வர கான்செப்டுகளை கிரேட் 6 இருந்து ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு தான் நிற்குது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எங்களோட நாட்டில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட லெப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே குறைவாகிறதால இந்த சப்ஜெக்டில் எல்லாமே தியரிட்டிக்கலாக தான் படித்து கொடுக்கப்படுது. இப்போ உதாரணமாக ப்ராக்டிக்கலாக படித்தாலே இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பிடிச்சி கொள்வதுங்கிறது சில காம்ப்ளிகேட்டட் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமான பாடம். ஏன் இது கஷ்டம்னு சொன்னால் இது உள்ளுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, லாஜிக்ஸ் இருக்குது. இந்த சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே வச்சு திங்க் பண்ணினா தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியும், பிள்ளைகளுக்கு அதே மாதிரி கற்றுக் கொடுக்கவும் முடியும். ஸோ இந்த மேத்தமெட்டிக்ஸ், லாஜிக்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு ஆக்டிவிட்டி பேஸில் நாங்கள் கொடுக்கும்போது மட்டும்தான் எங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கான இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தெளிவாக எங்களுக்கு விளக்கப்படுத்த முடியும். அதுக்கு ஆரம்ப அடிப்படையிலேயே இந்த ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் சிஸ்டம் கிரேட் 6 ஸ்க்ராட்ச்ன்ற ஒரு சப்ஜெக்டை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டால் ஒரு பிளாக் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை மார்க் ஜக்கர்பர்க், பில் கேட்ஸ், எலான் மஸ்க் இந்த பெரிய ஐடி துறையிட ஜாம்பவங்களான பெரிய ஆட்கள் கூட இந்த சப்ஜெக்டை மிகவும் வரவேற்கிறாங்க. ஏன்னா பிளாக் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை விட ஈஸியாக 10 மடங்கு ஈஸியாக குழந்தைகளுக்கு விளங்கக்கூடியதாக அமையும். பிளாக் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்றால் என்னன்றதை உங்களுக்கு சிம்பிளாக விளக்கப்படுத்துகிறேன்னா, உங்களோட குழந்தைகள் 1, 2, 3 வயசில் கண்டிப்பாக இந்த ஒரு பிளாக் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தாண்டித்தான் அதை செஞ்சு தான் வந்திப்பாங்க. அதுதான் பில்டிங் பிளாக்ஸ் மூலமாக பில்டிங்களை கற்ற ஒரு இது குழந்தைகள் பொதுவாக இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா குழந்தைகளும் விளையாடுற ஒரு விளையாட்டு. அந்த கேமை தான் இங்கே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக மாற்றி வச்சுக்கிறாங்க ஆஸ் எ சிம்பிள் வே. ஸோ எங்களோட குழந்தைகளுக்கு பில்டிங் புக்ஸ் எல்லாருக்கும் விளையாட தெரிஞ்சால் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் ஈஸியாக செய்ய தெரியும். அவ்வளோதான். இவ்வளோ தான் இதுக்கு இருக்கிற எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கே ஈஸியாக விளங்கும் இந்த கான்செப்ட் எவ்வளோ ஈஸியாக ஆகிக்க போகுதுன்னு சொல்லி. இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கிரேட் 6 இருந்து குழந்தைகளுக்கு ப்ராக்டிக்கலில் சொல்லிக் கொடுத்தால் O-level முடியும் போது கிட்டத்தட்ட அவங்க சொந்தமாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்கிறதுக்கு, ரொபோட்டிக்கள் செய்கிறதுக்கு, இந்த மாதிரியான பெரிய துறைகளை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் அடிப்படை காரணமாக அமையும். இதை மேத்தமெட்டிக்ஸும் சரியான ப்ராக்டிக்கலும் சரியான வழிகளையும் காட்டி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க O-level முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கோ வேறு சப்ஜெக்டுகளோ தேடி அலைய தேவையில்லை. அவங்க O-level முடிக்கிற டைம்லேயே கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கில் ஹாஃப் சிலபஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணிப்பாங்க. அவ்வளோக்கு சிலபஸ் இருக்குது இந்த கிரேட் 6 இருந்து O-level வரைக்கும் இருக்கிற ஐசிடியில். இதை சரியான மெத்தடில் குழந்தைகளுக்கு கொடுக்குறது எப்படி? இப்போ எல்லாட்ட மனசுலேயும் ஒரு கேள்வி வரலாம், ஆக்டிவிட்டி பேஸ்னு சொல்கிறீங்க, நிறைய ப்ராடக்ட், நிறைய பொருட்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமா? இதுக்குன்ற ஒரு லேப் செட்டப், ஒரு கம்ப்யூட்டர், ஒரு ஃபோன், இதே மாதிரி வேறு எக்ஸசரிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை. அறிவியலை கற்றுக் கொடுக்குறதுக்கு உங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு கிச்சன் போதும். அந்த கிச்சன்லேயே கிட்டத்தட்ட ஆய்வுக்கூடத்தில் செய்கிற அரைவாசியான லெபோரட்டரி ப்ராக்டிக்கலை உங்களோட கிச்சனில் எளிமையாக பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கலாம். ஒரு சாதாரண வேஸ்ட் ஆகிற சின்ன பொருட்களை கொண்டு குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த கான்செப்டுகளுக்கு என்னத்துக்கு கொண்டு வரோம்னால் ஐசிடின்ற சப்ஜெக்டுகளுக்கு இது எல்லாத்தையுமே என்னத்துக்கு கொண்டு வரோம்ன்றதை ஒரு பேசிக்காக விளங்கிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே எல்லாம் சம்மந்தப்படுது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை, ஒரு கம்ப்யூட்டரோட அடிப்படையை, ஒரு நம்பர் சிஸ்டத்தை, ஒரு HTML, ஒரு வெப் டெவலப்மெண்ட்டை, ஒரு கான்செப்டை குழந்தைகள் விளங்கி கொள்ளணும்னு சொன்னால் அதுக்கு அடிப்படையாக சில ஃபிசிக்கல், சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட சில தியரிஸ்கள்,
அதில் முக்கியமான கன்செப்டுகள் ரோபோட்டிக் கொண்டு செய்கிறேன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்கான ரோபோட்டிக் கன்செப்டுகளை செய்கிறதுக்கு தேவையான சில மெத்தமெட்டிக்ஸ்கள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு தேவைப்படுது. ஸோ இதால் தான் இந்த கன்செப்ட் எல்லாத்தையுமே ஒரு ஆக்டிவிட்டி பேஸாக தான் இந்த இதுக்கு நாங்கள் கொண்டு வந்திக்கிறோம். அறிவியலுங்கிறது எளிமையானது. அது எளிமையான விடயத்திலிருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சுது. வானத்தில் பறக்கிற பறவைகளை பார்த்து தான் ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. தலையில் ஒரு எப்பிள் விழுந்ததால் தான் நியூட்டன் இந்த உலகத்தில் பெரிய ஒரு சயின்ஸ் தியரியான புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சார். அதை வச்சதுக்கு பிறகு தான் நாங்கள் இங்கேருந்து விண்வெளிக்கு போகையிலுமான பெரிய ஒரு ஆராய்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்தது சாதாரண மரத்தில் இருந்து விழுந்த ஒரு ஆப்பிள் பழம். சயின்ஸை இந்த மாதிரி இயற்கையோட சிம்பிளாக படித்து கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு அது இன்னும் ஈஸியாக இலகுவாக புரிகிறதுக்கு நிறைய வழிவகுக்கும். ஏன்னு கேட்டால் சயின்ஸ் அப்படி தான் உருவாகிச்சுது, மெட்ஸ் அப்படி தான் உருவாகிச்சுது. ஆரம்ப காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டையும் எடுத்து பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு இயற்கை விஷயத்தை நோட் பண்ணி தான் அவங்க இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டாக மாறினாங்க. அந்த சயின்டிஸ்ட் கற்றுக்கொண்ட விஷயங்களை நாங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறோம். அந்த அடிப்படை இயற்கையான விஷயங்கள்ல இருந்து சில விஷயங்களை நாங்கள் நோட் பண்ணுறதுக்கு தவறுறதால. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் குழந்தைகள் இயற்கையிலே அவங்க விளையாடுற பில்டிங் பாக்ஸ்களில் இருந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஸோ அந்த விளையாட்டை அவங்களுக்கு அந்த விளையாட்டு மாதிரியே இன்ட்ரெஸ்ட்டாக படித்து கொடுக்கும்போது இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுங்கிறது ஒரு புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறங்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே அமையாது. ஏபிஜே அப்துல் கலாம் சார்ட ஆசிரியர் அவருக்கு படித்து கொடுக்கும்போது ஒரு பறவையை காட்டி அதில் உள்ள ஏரோடைனமிக்ஸை பற்றி படித்து கொடுத்தாராம். அப்படியான ஒரு பறவையை காட்டி இயற்கையோடு படித்து கொடுக்கப்பட்ட ஒரு தீப்பொறி தான் அந்த மனுஷனை அவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பாளனா, ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு பெரிய ஒரு மேதையாக, அறிவியல் மேதையாக, காலத்தால் அழிக்க மறக்க முடியாத ஒரு அறிவியல் மேதையாக உருவாகிறதுக்கு ஒரு சாதாரண தீப்பொறி தான் காரணம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தீப்பொறியை உருவாக்கணுங்கிறது தான் எங்களோட இந்த ஐசிடி ஆன்லைன் ஒர்க் ஷாப்போட நோக்கம். அந்த ஒரு தீப்பொறியை, அந்த ஒரு இம்பேக்டை பிள்ளைகளோட மனசில் விதைச்சிட்டால் போதும், அவங்க எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கன்செப்டுகளை விளங்கி கொள்றதுக்கும் அதை உருவாக்குறதுக்கும் ஒரு கிரியேட்டராக மாறுறதுக்கும் அட் த சேம் டைம் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரியான பெரிய பெரிய விஷயங்களை உருவாக்குறதுக்கும் அவங்க காரணமாக அமைவாங்க. எங்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயம்தான், ஒரே ஒரு மோட்டோ தான், குழந்தைகளை கேம்ஸ் விளையாடுற ஆட்களாக இல்லாமல் அதை உருவாக்குற ஆட்களாக நாங்கள் உருவாக்குவோம். We are create the creators. ஸோ மாஸ்டெக்ட ஆரம்ப கட்ட ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான் இந்த ஐசிடி ஃப்ரீ ஆன்லைன் ஒர்க் ஷாப். இந்த கன்செப்ட் உள்ளக்க நாங்கள் குழந்தைகளுக்கு படித்து கொடுக்க போகிறது கிரேட் 6, 7 பிள்ளைகளுக்கு மெயின் ஸ்க்ராட்ச்ன்ற சப்ஜெக்டை கேம்ஸில் டெவலப் பண்ணுறதுன்ற கன்செப்டோடு சேர்த்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக அந்த குழந்தைகளுக்கு விளக்கப்படுத்துறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். இந்த கன்செப்ட் மூலமாக அவங்க கேம்ஸில் டெவலப் பண்ணுறதுக்கு, கேம்ஸில் உருவாக்குறதுக்கு, அவங்க விளையாடுற கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க எப்படி உருவாக்குறதை அவங்க படிக்கும்போதே அட் த சேம் டைம் பின்னுக்கால அவங்களுக்கு பேசிக் நல்ல ஒரு தெளிவான நாலேஜ் ஸ்க்ராட்சை பற்றி, அதாவது ஸ்கூலில் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு வரப்போகிற சப்ஜெக்டை பற்றி தான ஒரு பெரிய ஒரு நாலேஜ் அவங்களுக்கு அதில் கண்டிப்பாக கிடைக்கும். அட் த சேம் டைம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கிற மாதிரி நாங்கள் அந்த கன்செப்டை அமைச்சிக்கிறோம். ரெண்டாவது கிரேட் 8, 9க்கு உள்ள கன்செப்ட் ஃப்ளோ சார்ட். அந்த ஃப்ளோ சார்ட்ன்ற கன்செப்டை குழந்தைகள் ஈஸியாக விளங்குறதுக்காக வேண்டி நாங்கள் அவங்களுக்கு ரொபோட்டிக்ன்ற ஒரு கன்செப்டை ஒரு ப்ராக்டிக்கலான மெத்தடில் விளக்கப்படுத்துறதுக்கு ஆசைப்பட்றோம். ஸோ இந்த ப்ராக்டிக்கலை நாங்கள் அவங்களுக்கு விளக்கப்படுத்தும் போது அவங்களுக்கு ஈஸியாக அந்த ஃப்ளோ சார்ட்ன்ற கன்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த ஃப்ளோ சார்ட்ன்ற கன்செப்டை ஒரு பேசிக்காக அவங்க ஸ்கூலில் ஐசிடியில் படிக்கிற ஒரு பாடத்தை பேசிக்காக சரியாக விளங்கி கொள்றதுக்காக வேண்டி நாங்கள் அவங்கள ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்க வைக்கிறோம் இந்த ரொபோட்டிக்ஸ். ஸோ அது அவங்களுக்கு 2 விஷயத்தை பங்கு வகிக்குது. ஒன்று, எதிர்காலத்தில் அவங்க ரொபோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட பெரிய ஒரு விஷயங்களை அவங்க நாலேஜில் அடைஞ்சு கொள்றதுக்கு அது காரணமாக அமையும். அட் த சேம் டைம் அவங்களோட ஸ்கூல் சிலபஸில் அவங்க நல்ல முறையில் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் காரணமாக அமையும். இப்போ அடுத்ததாக நாங்கள் டார்கெட் பண்ணுறது தான் 10, 11
10-11க்கு வெப் டெவலப்மெண்ட் ஒரு கான்செப்ட். அதாவது நீங்கள் பார்க்குற வெப்சைட்டுகள், நீங்கள் பார்க்குற அவ்வளோ வகையான வெப்சைட்டுகள் எப்படி உருவாக்கப்படுது, அதை பேசிக் வந்து HTML. அந்த HTML எப்படி நாங்கள் அதை கோடிங் செய்கிறது, அதை அப்படியே நாங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்டுக்கு கீழே விளக்கப்படுத்துகிறோம். இதன் மூலமாக அவங்க HTML தெளிவாக விளங்குறது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் புதிய புதிய வெப்சைட்டை உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு சான்ஸாகவும் அமையும். அட் த சேம் டைம் அவங்க O-லெவலில் கண்டிப்பாக நல்ல ஒரு பெருஃபேரை எடுக்கிறதுக்கு காரணமாகும். பிகாஸ் HTMLங்கிறது O-லெவல் பார்ட் 2ல் வர முழு ஒரு ஃபுல் கேள்விக்கான ஆன்சரில் உண்டு. அந்த ஃபுல் கேள்வியும் எப்படி செய்கிறன்றது முதற்கொண்டு O-லெவல் எக்ஸாம் பாஸ் பேப்பர் முதற்கொண்டு நாங்கள் இந்த 1 டே இதுகளுக்கு வந்து நாங்கள் டார்கெட் பண்ணுவோம். இந்த HTML படித்து கொடுத்து அவங்களுக்கு அதை ப்ராக்டிக்கலாக செய்ய விளக்கப்படுத்தி அதை நல்லா புரிய வச்சு அட் த சேம் டைம் அதுக்கு ஈஸியாக எப்படி O-லெவல் எக்ஸாம் பேப்பர்ஸுக்கு ஆன்சர் பண்ண பாஸ் பேப்பர் கொஷின்ஸையும் நாங்கள் அதுக்கு செய்வோம். ஸோ அவங்களுக்கு கிரேட் 10 11க்கு பாஸ் பேப்பர்ஸ் அந்த மாதிரியான டீப்பான கான்செப்ட் போகிறதால கிரேட் 6 7 8 9 பிள்ளைகளுக்கு நாங்கள் சில சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்டுகளும் வச்சுக்கிறோம். பிகாஸ் சயின்ஸில் பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கொண்டு வரதுக்காக வேண்டியும், மேத்தமெட்டிக்ஸில் பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை கொண்டு வரதுக்காக வேண்டியும் சில கான்செப்டுகளை நாங்கள் கொண்டு வந்துக்கிறோம் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்லி. பிகாஸ் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்கள் வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் குழந்தைகளுக்கு தேவையான முக்கியமான ஸ்கில்ஸ்கள். ஸோ அவங்க வந்து ஈஸியாக குழந்தைகள் வந்து சில கான்செப்டுகளை, சில விஷயங்களை சயின்ஸில் மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க படிப்பாங்க. அவங்க விளங்கி கொள்றதுக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கும் இலகுவாக அமையுங்கிறத ஒரு அடிப்படையை வச்சு தான் நாங்கள் இந்த ஒர்க் ஷாப்பை நடத்துகிறோம். ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு ஜாயின் பண்ணுற ஆட்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். அதை எல்லாருக்குமே பேத்து சேரணுன்றதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப்பை நாங்கள் இவ்வளோக்கு அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இவ்வளோக்கு மார்க்கெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், அதை ஃப்ரீயாகவும் நாங்கள் எந்த ஒரு சார்ஜும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாகவும் கொடுக்குறதுக்கு காரணம் இது நிறைய பிள்ளைகளுக்கு இந்த கான்செப்ட் தெளிவாக விளங்கி பேத்து சேரணுங்கிற ஒரு நோக்கம் தான். ஸோ உங்களால் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியுமான ஆட்கள் என்ற வரைக்கும் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இந்த கான்செப்ட் இன்னும் நிறைய பேருக்கு இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய இந்த ஐடி டெக்னாலஜி, இந்த அறிவியல், மற்றது வந்து எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரியான கான்செப்டுகள் நிறைய தேவைப்பாடுகிறதால அந்த தேவைப்பாடுடைய குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே எங்களுக்கு போய்த்து ரீச் பண்ணிக்கொள்ள இயலாது. எங்களோட மார்க்கெட்டிங்கால், எங்களோட வார்த்தைகளால் ஏதாவது நாங்கள் செஞ்சோம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்குமா எங்களுக்கு இதை கொண்டு போய்த்து ரீச் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் இதுக்கு தேவை. உங்களால் முடியுமான வரைக்கும் இந்த கான்செப்டை ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக ஜாயின்ட் ஆகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கான்செப்ட் வந்து பெரிய ஒரு தெளிவை தரும், பெரிய ஒரு விளக்கத்தை தருங்கிறத நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். இது உங்களோட குழந்தைகளோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுங்கிறத நாங்கள் உறுதியாக நம்பித்தான் இந்த ஒர்க் ஷாப்பை நடத்துகிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த கான்செப்டை எவ்வளோக்கு எல்லாருக்கும் உங்களால் முடியுமான வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த ஒரு கான்செப்டால், ஒரு விஷயத்தால் ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொன்னால் அதற்குள்ளே பிரதிபலன் உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் வந்து சேருங்கிறது நிச்சயமான உறுதி.